என்ன பார்க்க போகிறோன்னா ஐஐடி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மதராஸ் சென்னையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம், இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம கிளியராக வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட் வந்து இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் நம்ம பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக் சயின்ஸ் இல்லைனா கிராஜுவேட் டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தவங்க சிவில், மெக்கானிக்கல், ஓசியன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பட்டவங்க முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து ரிசர்ச் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னா உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி டீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாய் வந்து பர் மந்த் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓவர் டியூட்டி பார்க்குறத பொறுத்து அதுக்குமே வந்து சேலரி வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து தகுதி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறவங்களை வச்சு நம்ம டீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸு, நம்மளுடைய போஸ்ட் கிராஜுவேட் சம்மந்தப்பட்ட டிகிரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அந்த வேலைக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படி சொல்கிறத செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்க உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் மூலம் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து. அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து இப்போவுமே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க, அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆனால் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/10/2024 முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துனா அதை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான லிங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா icandss.iitm.ac.in ரெக்ரூட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு அந்த இதை வந்து நீங்கள் கூகுள்லேயோ இல்லைனா க்ரோம்லேயோ அடித்து நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.